இவருக்கு தமிழ் வரலைங்கிறதுக்காக இவர் ஒளிஞ்சுக்கிறதுக்கான இடமாக அவர் கிறிஸ்தவ மதத்தை பயன்படுத்தினது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது மத ரீதியான பிரச்சனை அல்ல. திணிப்புன்னு ஒன்று வருகிற போது, கட்டாயமாக்குதல் என்று ஒன்று வருகிற போதுதான் நம்ம இந்தியை கூட எதிர்த்தோமே தவிர இந்தியை கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு யாரும் எதிர்க்கல. இந்தியை கட்டாயமாக்க கூடாது என்றுதான் எதிர்த்திருக்கோம். அதனால இந்தி திணிப்புக்கு தான் எதிர்ப்பே தவிர இந்தி கற்றுக்கொள்வதற்கு யாரும் எதிர்ப்பு கிடையாது. பாஜக பல்ட்டி அடிக்க, அதுக்கு பேரே பல்ட்டி தானே. அது எப்போ பல்ட்டி தான். பல்ட்டி அடிக்கிறது பாஜகவுக்கு புதுசு கிடையாது. எப்போவுமே மாற்றி மாற்றி பேசுவாங்க. ஆறுமுக வீட்டில் ஒரு நாட்டு வெடி உண்டு வெடிச்சிருச்சு அப்படின்னா லோக்கல் கேஸ். அகமது வீட்டில் வெடிச்சிருச்சுன்னா அது இன்டர்நேஷனல் கேஸ். நாங்கள் திருத்த சட்டம் கொண்டு வரோம். இந்த திருத்த சட்டம்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்கன்னாலே நம்ம சுதாரி பார்க்கிறோம். அது எதுவுமே திருத்த சட்டம் கிடையாது, அது வருத்த சட்டம். சினிமாவில் தோத்தனால தானே விஜய் அரசியலுக்கே வந்தாரு. படம் ஓடலையே, ஜனநாயகனே ஓடலையே. ஜனநாயகம் ஓடுற தேட்டர்ல பூராமே சீட்டு காலியால கிடக்கு. இனிமே அரசியலுக்கு போனா நம்ம நிம்மதியா இருக்கலாம், நம்ம பழைய மாதிரி டான்ஸ் ஆட முடியாது, 53 வயசு ஆயிடுச்சுன்னு அவர் வந்திருக்கிறாரு. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கார் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முக்கியமாக கடந்த 2 நாட்களாக சட்டமன்ற கூட்டத்தொடரின் விவாத நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. 2 கட்சிகளுமே எதிரும் புதிருமாக தங்களோட கருத்துக்களை பரிமாறுறாங்க. இதில் முக்கியமாக சில பொய்கள் எல்லாம் உள்ள ஊடுருவி இருக்கு அப்படின்ற ஒரு கோணத்தில் இப்போ பேச போகிறோம். முதலாவதாக மரிய வில்சன் பேசின ஒரு விஷயம், அதை எப்படி பார்க்குறீங்க? இது மரிய வில்சனுடைய உச்சரிப்பு, தமிழ் உச்சரிப்பு என்பது தப்புந்தவரமாக இருக்கிறது, தவறுதலாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி மதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர், கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் என்று சொல்லக்கூடியவர் அவர் தெளிவாக பேச வேண்டும் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார். உடனே அவருக்கு வந்துச்சு பார்க்கணும் ஆவேசம். நான் ஒரு பார்ன் கிறிஸ்டின், நான் இப்படித்தான் பேசுவேன், என்னுடைய மொழி அன்பின் மொழி, எப்படி இப்படின்னு பேசுற விதமே அன்பின் மொழியா இல்லை. முதல்ல இல்லை, என்ன வேடிக்கையா இருக்குன்னா, பார்ன் கிறிஸ்டின் சொல்வதன் மூலமாக எனக்கு தமிழ் பேச வராது அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, ரொம்ப பெரிய வேடிக்கையான விஷயம் அது. இது என்ன சொல்லுவான்னா, சில பேர் உருது முஸ்லீம்ங்க அவனுக்கு தமிழ் வராதுங்க அப்படின்னு சொல்லுவான் சில பேர் மைனாரிட்டியில. ஆனா உண்மை என்னன்னா, உருது முஸ்லீம்கள் தான் தமிழ் இலக்கியத்துல பெரும் பங்காற்றி இருக்கிறாங்க. அது மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னா, நான் பார்ன் கிறிஸ்டின், நான் பூராமே கல்வித்துறையில் 25 ஆண்டு காலமாக ஆங்கிலத்திலேயே பேசிட்டேங்கிறார். தாய்மொழி வரல, தகராறு எனக்கு, அதை நான் கற்றுக்கொள்கிறேன். உறுப்பினருடைய சுட்டி காட்டியதற்கு நன்றி, நான் கற்றுக்கொள்கிறேன்னு சொன்னா அது ஒரு பண்பட்ட பதிலா இருக்கும். அதுதான் உண்மையாவே அன்பின் மொழியா இருந்திருக்கும். அதுக்கு பதிலாக ஆவேசம் அடைகிறார். ஆனா கொடுமை என்னன்னா, கிறிஸ்தவத்தை பரப்புவதற்காக இங்கு தமிழ்நாட்டிற்கு வந்த பாதிரியார்கள் கர்த்தரையே மறந்துட்டு இங்க இருக்கிற கவிதை தமிழிலே மயங்கி தேவாரம் திருவாசகம்லாம் படிச்சு திருவாசகத்துக்கு முருகார், ஒரு வாசகத்துக்கு முருகார்லாம் சொல்லி தமிழை படித்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி உலக அளவுல திருக்குறள் ஒரு மகத்தான இலக்கியம், உலகத்தினுடைய பொதுமறை, பைபிளுக்கு அடுத்து திருக்குறானுக்கு அடுத்து திருக்குறள் தான் உலகத்தினுடைய 3வது பெரிய பொதுமறை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உலக அரங்கிற்கு கொண்டு போய் சேர்த்தவர்கள் யாருன்னா வெள்ளக்கார பாதிரிமார்கள், அதெல்லாம் கிறிஸ்தவர்கள் தான். நீங்க பாத்தீங்கன்னா திராவிட இலக்கணம், ஒப்பிலக்கணம், திராவிட இலக்கியத்திற்கான திராவிட மொழிகளினுடைய ஒப்பிலக்கணம், அதை எழுதின கால்டுவெல். இதற்கென்று ஒரு தனித்த சிறப்பு இருக்கிறது, பிற மொழியை சார்ந்து இயங்க வேண்டிய அவசியம் தமிழ் மொழிக்கு கிடையாது என்று சொன்னவரே, என் கல்லறையிலே எழுதுங்கள் நான் ஒரு தமிழ் மாணவன் என்று சொன்ன போப்பு. பெரிய வரிசை இருக்கிறது. தமிழுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற வரலாறு மகத்தானது. நம்ம காலத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா வலம்புரி ஜான் மாதிரி ஒரு தமிழை பேசக்கூடிய ஒரு அறிஞன் யாரும் கிடையாது. சாலமன் பாப்பையா, எழுத்தாளர்களே மாபெரும் எழுத்தாளர்கள் எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள் பூராமே கிறிஸ்தவர்கள். பேராசிரியர் மார்க்ஸ், பிரான்சிஸ் கிருவா, எத்தனையோ பேர் மகத்தான படைப்பாளிகள் எல்லாம் கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவியவர்களா இருக்காங்க. இவருக்கு தமிழ் வரலைங்கிறதுக்காக இவர் ஒளிஞ்சுக்கிறதுக்கான இடமாக அவர் கிறிஸ்தவ மதத்தை பயன்படுத்தினது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது.
இது மத ரீதியான பிரச்சனை அல்ல. இல்ல, சட்டமன்றத்துல ஒரு மிரட்டல் தோனியை கொடுக்கிறாரு, உங்களுக்காகலாம் என்ன மாத்திக்க முடியாது, நான் இப்படிதான் இருப்பேன், வரீங்களா, சேலஞ்ச் இங்கிலீஷ்ல பேசலாம் வரீங்களான்னு ஒத்த கூப்பிடுறாரு. இன்னைக்கு சட்டமன்றத்துல வரியா, நான் ரெடியா இருக்கேன், இங்கிலீஷ்ல பேசலாமான்னு எதிர்கட்சியும் சவால் விடுறாங்க. இதை ஒட்டி நயனா நாகேந்திரன் ஒரு பதிவு போட்டிருக்காரு, மரிய வில்சன் வெட்ட வெளியில மன்னிப்பு கேட்கணும், மதத்தை மத துவேஷம் செய்யறாரு, ஒரு அமைச்சரா இருந்து மத துவேஷம் செய்யறாரு, அன்பின் மொழி, பண்பின் மொழி, இரக்கத்தின் மொழி, இது கடவுளின் மொழின்றாரு. இப்ப என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதாவது மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய நயனா நாகேந்திரனுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இப்படித்தான் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை உருவாக்கி தர்றது. ஏற்கனவே நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய போகிற போது ஜெபமாலையோடு போனார்னு ஒரு விமர்சனம் வந்துச்சு. வேளாண் பட்ஜெட்டை கொண்டு போய் திருப்பதி கோயிலில் வச்சு பூஜை பண்றாங்கன்னு ஒன்று வந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, நீ வழிபாடு நடத்துவது உன்னுடைய பர்சனல் விஷயம். நீ வேளாண் மசோதாவை கொண்டு போய் அங்கே வச்சு பண்றேன் இங்கே வச்சு பண்றேன்னா அது மக்களுடைய உரிமை சார்ந்தது. அது தனி மனிதனுக்கு மதம் இருக்கலாம், அரசாங்கத்திற்கு மதம் கிடையாது. அதற்கு பேர் தான் மதச்சார்பின்மை. அரசாங்கம் மதம் சார்ந்து இயங்கக்கூடாது. ஆனால் நம்ம நாட்டில் வேடிக்கை என்னன்னா, நான் மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்லிக்கிடுவோம். எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையும் ஒரு கோயில் வச்சிருக்கிறாங்க. பொது இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், KK நகர்ல சிவன் பார்க்குன்னு ஒரு பார்க் ஃபேமஸா இருக்கு. அது உண்மையிலேயே சிவன் பார்க் கிடையாது. அது யாருக்காவது தெரியுமா வரலாறு? அது என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு சினிமா ஷூட்டிங்காக சிவன் சிலையை கொண்டு போய் அங்கே மையமாக வைத்து ஆர்ட் டைரக்டர் செஞ்சு வச்சுட்டு அதை சுத்தி ஒரு டான்ஸ் எடுத்தாங்க ஒரு சினிமாவுக்கு. அவன் என்ன பண்ணிட்டான், ஷூட்டிங் முடிஞ்ச உடனே ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் அப்புறப்படுத்திட்டு போகணும்ல, இந்த சிவன் சிலையை விட்டுட்டு போயிட்டான். யாரு? ஷூட்டிங் எடுத்தவன். அப்படி விட்டுட்டு போனதுனால பொதுமக்களுக்கான மாநகராட்சி பூங்கா சிவன் பார்க்கா மாற்றப்பட்டு விட்டது. இப்ப இது பெரும்பான்மை மதம் என்பதனால இது அலோவ் பண்றான். இதுக்கு பதிலாக இயேசுநாதர் சிலையை வச்சுட்டு போனாங்கன்னு வச்சுங்க, கர்த்தர் பார்க்குன்னு சொல்லுவாங்களா? எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா கர்த்தர் பார்க்கு? அப்ப எங்கேயுமே கர்த்தர் பார்க்கு கிடையாது, அல்லாஹ் பார்க்கெல்லாம் கிடையாது, சிவன் பார்க் இருக்கு. அது ஏன் இருக்குன்னா பெரும்பான்மைவாத. இப்ப நீங்க ஒண்ணும் கிடையாது, நீங்க இந்து முன்னணிக்காரங்க என்ன செய்வாங்கன்னா, இஸ்லாமியர்கள் தங்களுடைய பள்ளிவாசல் வழிபாட்டு தளத்துல கூம்பு குழாயை வைத்து தொழுகைக்கு பாங்கு என்று சொல்லி ஒரு சத்தத்தை எழுப்புகிறார்கள். அது பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிறது. அப்படி சொல்றாங்கல்ல. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த மாசம் ஆடி மாசம் எல்லா தெருவுலையும் குழாயை கட்டி வச்சு, எந்த தெருவுக்குள்ள நீங்க நடந்தீங்கனாலும் குழாயை கட்டி வச்சு எல்லார் ஈஸ்வரி பாட்டை போட்டு விட்டுவாங்க, அம்மன் பாட்டை போட்டு விட்டுருவாங்க, மாரியம்மா எங்கள் மாரியம்மா அப்படின்னு பாட்டை போட்டு விட்டுருவாங்க. அதுல வேடிக்கை என்னன்னா, நம்ம நாட்டுல எல்லார் ஈஸ்வரியே இந்து கிடையாது. ரொம்ப பேருக்கு தெரியாது. அந்த அம்மா பேரு லூர்து ராணி, அதுக்கு இனிஷியல் கிடையாது எல்லாருங்கிறது. லூர்து ராணி மியூசிக் டைரக்டர் MS விஸ்வநாதன் என்ன பண்ணாருன்னா, ஏமா லூர்து ராணின்னா கொஞ்சம் ஒரு வித்தியாசமா இருக்கு, உன் பேரை பொதுவான பேரை மாத்திடுவோன்ட்டு அவர் ஒரு புனை பேரை ஈஸ்வரின்னு ஒரு பேரை சூட்டிட்டாரு. லூர்து ராணி என்கிற ஈஸ்வரி தான் எல்லாரும் ஈஸ்வரி. எதுக்கு சொல்றேன்னா, மதம் அல்ல அது, மக்களிடத்துல இருப்பது பக்தி என்பது மக்கள் அன்பு வடிவமா பாக்குறான். பாஜகக்காரன் மட்டும் அதை பகை வடிவமா பாக்குறான், புகை மூட்டமாகவே பார்ப்பான், ஏதாவது மரிய விஷயம் மாற்றாரா அப்படின்னு பாக்குறான். அதனால மொழி நம்ம எல்லாரையும் மதங்களை கடந்து இணைக்கக்கூடிய இடத்துல இருக்கு. மொழியை கற்றுக்கொள்வதில் ஒன்றும் அவமானம் கிடையாது. ஆனா மரியல்சன் இதையொட்டியே அந்த ட்ரோலுக்குள்ள வர்றாரு. அவங்க அக்கா குடும்பத்தை அடிக்க போனதை வச்சு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மக்கள் அன்பின் மொழி, இரக்கத்தின் மொழி, இதுதான் மரியல்சன் அப்படின்னு ட்ரோல் பண்றாங்க. இப்படி மரியல்சனை ட்ரோல் பண்ற இதே நேரம் இன்று சட்டமன்றத்துல இன்னொரு நிகழ்வு நடந்திருக்கு. விளவங்கோடு MLA பிரவீன் அவர்கள் தமிழை மலையாளத்தில் எழுதி வைத்து சட்டமன்றத்தில் படித்தார் அப்படின்னு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது அந்த கேரள கரையோரம் இருக்கக்கூடியவர்கள், நீங்க பெரும்போது பாத்தீங்கன்னா நாகர்கோயிலே பாத்தீங்கன்னா ஒரு பாதி கேரளா தான். கடந்த காலத்துல அது பாத்தீங்கன்னா திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல தான் அது இருந்துச்சு. எல்லை போராட்டம்னு ஒண்ணு நடத்தி மாப்போசிலாம் பங்கு பெற்று அந்த காலகட்டத்தில் இந்த தமிழ்நாட்டோட இணைச்சாங்க. இப்ப வரைக்குமே கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரங்களுக்கு ஒரு பெரும் கோபம் இருக்கு. 40 கிலோமீட்டர் கூட கிடையாது, பக்கத்தில் இருக்கு திருவனந்தபுரம். அவனுக்கு ஒருவேளை கேரளாவில் சேர்த்துருந்தோம்னா அவனுடைய தலைநகரம் திருவனந்தபுரம் ரொம்ப பக்கத்தில் இருக்கு. அவன் இங்கே மெட்ராஸ் வரைக்கும் வரணும் அப்படின்னா அவன் சிரமப்படுறான். நீங்கள் பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா கேரளாக்காரங்க ஊராமே அங்கே தான் நாகர்கோவில் இருப்பான். எல்லாருமே மலையாளம் பேசுவாங்க ஏறத்தாழ.
யாரு மலையாளி யாரு தமிழ்னு இந்த பார்டர்ல வந்து ஒரு சிக்கல் இருக்கு எப்பவுமே. அதனால அதையெல்லாம் நம்ம ஒரு குற்றமா கருத முடியாது. நமக்கு எந்த மொழி மீது வெறுப்பு கிடையாது. திணிப்புன்னு ஒண்ணு வருகிற போது, கட்டாயமாக்குதல் என்று ஒன்று வருகிற போதுதான் நம்ம இந்தியை கூட எதிர்த்தோமே தவிர இந்தியை கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு யாரும் எதிர்க்கல. இந்தியை கட்டாயமாக்க கூடாது என்றுதான் எதிர்த்திருக்கோம். அதனால இந்தி திணிப்புக்கு தான் எதிர்ப்பே தவிர இந்தி கற்றுக்கொள்வதற்கு யாரும் எதிர்ப்பு கிடையாது. அது மாதிரிதான் மலையாளம் என்பது தமிழிலிருந்து பிரிந்து போய் சமஸ்கிருதம் கலந்ததுனால உருவான ஒரு மொழி. கடந்த காலத்துல அதுக்கு பேர் சேரநாடு. இப்ப அது சேரநாடுன்னு சொல்ல முடியாது. அதனால தமிழ் நமக்கு தாய்மொழி. மலையாளத்துக்கு எது தாய்னா அது தமிழ் தான் தாய். அதனால அது ஒரு நமக்கு மட்டுமல்ல மலையாளிகளுக்கும் தமிழ் தான் தாய்மொழி. முக்கியமா இந்த 2 நாள் சட்டமன்ற கூட்டத்தொடர்ல முக்கிய மசோதா பேசப்பட்டது நம்ம தமிழ் தாய் வாழ்த்து. அது முதலாவதாக படணும்னு நேற்று சட்டமன்றத்தில் ஒரு மசோதாலாம் தாக்கல் பண்ணாங்க. இது வந்து ஒரு வேடிக்கையான விஷயம் விஜய் செய்யறது அப்படின்ற ஒரு விவாதம் இங்கே நடந்திருக்கு. ஏற்கனவே திமுக ஆட்சியில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது இருக்கு. அதை ஏன் இவர் மீண்டும் எடுத்துட்டு வந்து நிறைவேற்றாரு? இன்னொரு பாயிண்ட். இப்போ இந்த மசோதா தாக்கல் பண்ணும்போது பாஜக தரப்புல இருந்து வர செய்திகள் என்னன்னா, நாங்க யாரு 3வது இடத்துல தான் தமிழ் தாய் பாடணும்னு நாங்க எந்த கண்டிஷனும் போடலையே. இல்ல, அது ஒரு பொய்யான கருத்து. அவங்க வந்து சர்க்குலர் விட்டாங்க ஆளுநர் மாளிகையில இருந்து, நீ வந்து தமிழ் தாய் வாழ்த்தை 3வது இடத்தில் பாட வேண்டும் என்று மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு சர்க்குலர் அனுப்பப்பட்டு சுற்றறிக்கையின் வாயிலாகத்தான் அவர் தான் அதை அறிவிச்சார். ஆனா அரசாங்கம் அறிவிக்கலேன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டு மக்கள் வெகுண்டு எழுகிறார்கள். பாஜக பல்டி அடிக்க, அதுக்கு பேரே பல்டி தானே. அது எப்பவுமே பல்டி தான். பல்டி அடிக்கிறது பாஜகவுக்கு புதுசு கிடையாது. எப்பவுமே மாத்தி மாத்தி பேசுவாங்க. அதனால அவர்களை பொறுத்தவரையில தமிழ்நாட்டில் தமிழர்கள் வந்து மொழி சார்ந்த உணர்ச்சியில வந்து எமோஷனலா எடுத்துக்கிடுவாங்க. அது நம்ம மாட்டிக்கிற கூடாதுங்கிறதுக்காக மாத்தி மாத்தி பேசுறாங்களே தவிர பாஜக அந்த நிலைப்பாட்டை எடுத்தது. அதாவது மத்திய அரசாங்கம் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது. முக்கியமா இஸ்லாமியரோட அந்த புனித யாத்திரைக்கான அந்த மானியம் ஒதுக்கீடு 20 கோடி ஒதுக்கி இருக்காங்க. அதாவது வருஷத்துல 2.5 லட்சம் பேர் பயணிக்கக்கூடிய அந்த பயணம் 20 லட்சம் கோடி அது போதுமானதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா 2.5 லட்சம் யாத்திரைகள் போகும்போது அது ஒரு நபருக்கு 800 ரூபாய் அப்படின்ற ஒரு கணக்கில் வருது. இதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து எப்பொழுதுமே வந்து என்ன செய்வாங்கன்னா, அதாவது கணக்கு காட்டுறதுக்காக செய்யறாங்க. வந்து மாநில அரசு வந்து இதை வந்து மறுபரிசீலனை செய்யணும். இது மாதிரி மைனாரிட்டி விஷயத்துல எப்படி பாரபட்சம் காட்டுகிறார்கள், அரசு எப்படி நடந்து கொள்கிறது என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்கணும். ஏன்னா மைனாரிட்டிக்கு எல்லா சலுகையும் கொடுத்துட்டாங்க, எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரம் பரப்பப்படுகிறது. ஆனா உண்மை என்னன்னா, இந்த மாதிரி கேவலமான ஒரு விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்கு நடைமுறையில். அதனால மைனாரிட்டியா இருக்கிறவர்களுடைய துயரம் என்ன என்பதை அவங்களுக்கு தான் தெரியும். நீங்க சாதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்றது, ஆறுமுக வீட்டுல வந்து ஒரு நாட்டு வெடி உண்டு வெடிச்சிருச்சு அப்படின்னா லோக்கல் கேஸ். அகமது வீட்டுல வெடிச்சிருச்சுன்னா அது இன்டர்நேஷனல் கேஸ். சாதாரண விஷயங்கள்ல கூட அவர்களுடைய அணுகுமுறை என்பது ரொம்ப சந்தேகத்துக்குரியதாக இருக்கு. ஏன்னா பல பேர் என்னன்னா, இந்த பாஸ்போர்ட் மிஸ்ஸிங்னு ஒன்று இருக்கு. சில நேரம் தொலைஞ்சு போயிடும். நம்ம வீடு மாற்றும் போது, வேற இடங்களுக்கு போகும்போது எங்கேயாவது மிஸ்ஸிங் ஆயிரும். ஒரு இஸ்லாமியருக்கு வந்து பாஸ்போர்ட் தொலைஞ்சு வச்சுன்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து சர்வதேச அளவில் தொடர்புல இருக்காரு அப்படின்னு சொல்லி, அவன் ஏதாவது பிழைப்புக்காக எங்கேயாவது போயிருப்பான். ஆனால் நான் என்ன செய்வேன், நம்ப மாட்டாங்க. ஒரு மாற்று பாஸ்போர்ட் வழங்குவதற்கு பெயர் இஸ்லாமியர் என்பதனாலேயே பல காவல் நிலையங்களிலே அதுக்கான இது கொடுக்கவே மாட்டாங்க. எஃப்ஐஆரே கொடுக்க மாட்டாங்க, அந்த ரிப்போர்ட்டே கொடுக்க மாட்டாங்க, தொலைஞ்சு போச்சுன்னு ஒப்புக்கொள்ளவே மாட்டாங்க. இப்படிலாம் நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது. அதை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய இடத்தில் அரசு இருக்கிறதா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி. முக்கியமா இதே போல ஒரு சீர்திருத்தம் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ஆக்ட்ல வருது, FCRAன்னு சொல்லுவோம். அதை ஒரு சீர்திருத்தம் பண்ணும்போது இந்த கிறிஸ்தவர்களுக்கான அந்த இழப்பு வந்து பெரிதா இருக்கு இல்லையா? அதை எப்படி எடுத்துக்கிறது? அது FCRAங்கிறது என்னன்னா, வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய பணத்தை ஏற்கனவே அது கண்காணிப்பு வளையத்துக்குள்ளதான் இருக்கு. NRIக்குன்னு தனி அக்கௌண்ட் வச்சு மத்திய அரசாங்கத்தினுடைய கண்காணிப்புக்கு கீழே தான் தொண்டு நிறுவனங்களுக்கு பணம் வருகிறது. அதை வைத்துக்கொண்டு அவன் என்ன செய்யறான்னா, பல தொண்டு நிறுவனங்கள் ரொம்ப விளிம்பு நிலை மக்களா இருக்கிறவன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை வந்து பெற்றுத் தருவதற்கு பல வேலைகளை அவங்க செய்யறாங்க. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, மைனாரிட்டிக்கு எதுக்கு போகணும், அது அதை தடை செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக திருத்த சட்டம் என்கிற பேர்ல ஏதாவது ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு மைனாரிட்டியில் இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனத்துல
ஏதோ ஒரு அபிஷியலா வந்து இது தவறு, இது வந்து முன்னுக்கு பின் முரணாண்டு இருக்கு, இந்த அக்கௌண்ட் தப்பா இருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் மிஸ்டேக்க ஒட்டுமொத்தமாக அங்க இருக்கக்கூடிய சொத்து இருக்குல்ல அதை அரசாங்கம் எடுத்துக்கிறோமா? இப்ப நான் இதை திருப்பி கேட்கிறேன். இப்ப ஜக்கி வாசுதேவ் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, யானை வர்ற பாதையை மறிச்சிருக்கிறாரு, ஆக்கிரமிச்சிருக்கிறாரு அப்படின்னு புகார் இருக்கு. புகார் கொடுத்துருக்கிறேன், கோயம்புத்தூர்காரங்க பல பேர் வந்து கொடுத்துருக்காங்க, பல பஞ்சாயத்து இருக்கு. அங்கு முறைகேடு இருக்கு என்று ஒரு ரிப்போர்ட் வந்ததுனால ஜக்கி வாசுதேவினுடைய அனைத்து சொத்துக்களையும் மத்திய அரசாங்கம் கையகப்படுத்துமா? கையகப்படுத்தாது. பிரதமரே அங்கே போய் கலந்துக்குருவாரு, ஜனாதிபதி கலந்துக்குருவாரு, அமைச்சர்கள் போய் கலந்துக்கிறாங்க. அப்ப மைனாரிட்டியுடைய தொண்டு நிறுவனங்கள் இயங்கக்கூடாது என்கிற கெட்ட நோக்கத்துல, அதை முடக்க வேண்டும் என்கிற நோக்கத்துல என்ன பண்றாங்கன்னா, நாங்க திருத்த சட்டம் கொண்டு வரோம். இந்த திருத்த சட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்கன்னாலே நம்ம சுதாரி பார்க்கணும். அது எதுவுமே திருத்த சட்டம் கிடையாது, அது வருத்த சட்டம். வேளாண்மை திருத்த சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம், வக்பு வாரிய திருத்த சட்டம், இப்போ திருத்த சட்டம்னு வரிசையா இருக்கு. வந்து பல சட்டங்கள் இந்த திருத்த சட்டம் எல்லாமே அது முழுக்க முழுக்க வந்து ஒடுக்குமுறைக்கான சட்டமா நடைமுறையில் இருக்கு. அதனால சிறுபான்மை மக்களை முடக்குவதற்கு இந்த அரசு முயற்சி எடுது. மத்திய அரசாங்கம், மாநில அரசு அது கண்டன தீர்மானத்தை போட்டிருக்காங்க. போட்டு பிரயோஜனம் இருக்கான்னு தெரியல, ஆனா அவங்க நடைமுறைப்படுத்திட்டாங்க. ஆனால் இது வன்மையாக கண்டிக்கிறதுக்கு முக்கியமா இன்னைக்கு 2 விஷயம் ஒரு பெரிய விவாத பொருளா இருக்கு. ஆர்வி உதயகுமார் ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருக்காரு. எப்போ த்ரிஷா அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்க போறார் விஜய் அப்படின்னு ஒண்ணு. இன்னொன்று, விஜய் தனது கோட் பட தயாரிப்பாளர் அர்ச்சனா அவர்களுக்கு ஒரு பதவி கொடுத்த அரசாங்க பதவி, இதை எப்படி பாக்குறீங்க? கோவில் அறங்காவலராக யாரையெல்லாம் நியமிக்கலாம்? இதுவரைக்கும் யாரையெல்லாம் நியமிச்சிருக்காங்கன்னா, அந்த மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்கள். கோவிலுங்கிறது வெறுமனே வழிபாட்டு இடம் மட்டுமல்ல, அங்கு பல நிகழ்ச்சிகள் நடக்கிறது. அங்கு அன்னதானம் நடக்குது, ஏழை எளியவர்களுக்கான உதவி நடக்கிறது, அதை சுற்றி பல கடைகள் இருக்கு, ஒரு அம்மா கோயில் வாசல்ல உட்காந்து பூ கட்டிக்கிட்டே இருக்கு, அங்கு வந்து அர்ச்சகர்கள் இருக்கான், பல பேருடைய வாழ்வாதாரம். அங்கு வந்து பல கோவில் திருவிழாக்கள்ல பல நிகழ்ச்சி நடக்குது, இசை நிகழ்ச்சி நடக்குது, ஒருத்தர் நாதஸ்வரம் ஊதுறாரு, அங்கு ஒரு கோயில் யானை இருக்கு. இப்ப எல்லாத்தையும் பராமரிக்கக்கூடிய அந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷன், துண்டு செய்யக்கூடியவன், பிறருக்கு உதவி செய்யக்கூடியவன், நம்ம 10 பேர் சாப்பிடணும்யா நமக்கு அதுல அப்படின்னு நினைக்கிறவன், அந்த பெருமைக்குரியவர்கள் தான் அறங்காவலர்களாக நியமிப்பது வழக்கம். நீ சினிமா கம்பெனியில் இருக்கிறவனை பூரா கொண்டு வந்து என் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான், அறங்காவலராக போடு. என் தாவேகா மீட்டிங்கில் வந்து நல்லா பாட்டு பாட்டுங்க, அதனால வேல்முருகனுக்கு வந்து ஒரு அறங்காவலரை போடு. என் கூட்டத்தில் வந்து நல்லா டான்ஸ் ஆடினா உடனே போட்டு அறங்காவலர் போடுனா என்ன போக்குல? கோட் வெற்றி படம் இருந்தா கூட அவர் தராது, வெற்றி பெற்றது அந்த படம், அதனால ஒரு கிஃப்ட் தராதுன்னு கூட எடுத்துக்கலாம். கோட் வந்து ஒரு ஃபெயிலியரான படம் தான். ஏங்க, சினிமாக்காரனை கொண்டு வந்து கோவில் நிர்வாகத்துக்குள்ள கொண்டு வந்து எதுக்கு நுழைக்கிறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க வெற்றி தோல்வியை பத்தி கோட்டு படம் தோத்து போச்சா ஜெயிச்சுச்சான பேசியிருக்கேன். சினிமால தோத்தனால தானே விஜய் அரசியலுக்கே வந்தாரு. படம் ஓடலையே, ஜனநாயகனே ஓடலையே. ஜனநாயகம் ஓடுற தேட்டர்ல பூராமே சீட்டு காலியால கிடக்கு. இனிமே அரசியலுக்கு போனா நம்ம நிம்மதியா இருக்கலாம், நம்ம பழைய மாதிரி டான்ஸ் ஆட முடியாது, 53 வயசு ஆயிடுச்சுன்னு அவர் வந்திருக்கிறாரு. அதனால இந்த அறங்காவலர்லாம் வந்து ஏற்கனவே வந்து ஊர்ல மதிப்புமிக்க மனிதர்கள், மேன்மைக்குரிய த்ரிஷாவோட தோழினால அந்த பதவி வந்தது அவங்களுக்கு. இது நீங்க அந்த மாதிரிலாம் என்கிட்ட வம்பளுக்க கூடாது. த்ரிஷாவுக்கும் அவங்க தோழிங்கிறது நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். த்ரிஷாவுடைய தோழிகளுக்கெல்லாம் வந்து கொடுக்குறாருன்னா இப்ப குரூப் டான்ஸ் ஆன நாளுக்கு அப்புறம் கொடுப்பாரப்ப அறங்காவலர்ல என்ன இது பேச்சுன்னு எனக்கு இல்ல. த்ரிஷாவோட நெருங்கிய தோழி, நெருங்கிய தோழியாவே இருக்கட்டுங்க, த்ரிஷாவுக்கு கூட கொடுத்துருக்கலாம் இத அப்படி கூட சொல்லுவாங்க. சாயில தான் ஆர்வி உதயகுமார் அந்த கேள்வி கேட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ திரிஷாவை பத்தி நான் பேசுறேன், நீ உதயநிதி அரெஸ்ட் பண்ணல, தில்லு இருந்தா மவனே என்னை அரெஸ்ட் பண்ணுன்னு கூப்பிடுறாரு. ஏற்கனவே அண்ணாமலை பேசியிருக்காரு, நயனா நாயன். ஆர்பி உதயகுமார் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன வேணா அரெஸ்ட் பண்ண அப்படின்னு கூப்பிடுறாரு, கண்டுக்காம கை. அதனால த்ரிஷா துணை முதலமைச்சர் ஆயிட்டா என்ன செய்ய போறிய? சட்டப்பூர்வமா யாரும் எதிர்த்து வழக்கு போட போறீல? இல்ல அதை ஏற்றுக்கொள்ளத்தானே போறிய. அதுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு தமிழிடம் தயாராகி விட்டது, வாழ்த்து தெரிவிப்பதற்கு நம்ம தயாராகிட்டோம். இந்த 2 நாள் சட்டமன்ற கூட்டத்தொடரை எப்படி பாக்குறீங்க? விஜய் அதாவது தேவையான விஷயங்களை விட தேவையில்லாத விஷயங்கள் நிறைய பேசுறாங்க.
நீங்க வந்து அது போர்க்களமா இருக்கு. சில கருத்துக்களையும் முன்வைக்கிறாங்க. இல்ல விஜய்க்கும் உதயநிதி அவர்களுக்கும் அந்த 2 பேரும் கான்ட்ரவர்சி பார்ப்பதே தப்பு. தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு தொகுதி சார்ந்த பிரச்சனைகள், தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்து விவாதிக்கப்பட வேண்டிய இடத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் யார் இங்க பெரிய அளவுக்கு கர்ஜிக்கிறாங்கன்ற ஒரு இடத்துல தானே பாக்குறாங்க. யாருமே விஜயா உதயநிதியா 2 பேருமே கர்ஜிக்கலையா? 2 பேருமே கர்ஜிக்கல. 2 பேருமே எழுதி வச்சுதான் படிக்கிறாங்க. எங்கனக்குள்ள கர்ஜிச்சாங்க 2 பேரும்? நீங்க தான் புதுசா கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே 2 பேருமே கர்ஜிக்கல. 2 பேருமே செட்டிங் தான். தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி.